கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நேற்று பாவ நிவர்த்தியை குறித்து சில காரியங்கள் நாம் சிந்தித்தோம். Yesterday we have studied certain matters concerning the purging of sin. இன்றைக்கும் அதனுடைய சில வசனங்களை நாம் பார்க்கலாம். And today let us see the remaining verses. ஒரு மனிதனுடைய பாவம் பலியினாலும் காணிக்கையினாலும் நிவர்த்தியாக்கப்படுவது இல்லை. A man's sin is not purged through offerings or by his sacrifice. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். And this is the verse that we know all. நாம் அதை குறித்து நேற்று சிந்தித்தோம். Yesterday we meditated about that. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Samuel chapter 3 verse 14 it is said, ஒரு மனிதனுடைய பாவம் அக்கிரமம் பலியினாலோ காணிக்கையினாலோ அது நிவர்த்தியாக்கப்படுகிறது இல்லை. A man's sin or iniquity is not purged by his offering or sacrifice. ஒன்று கிருபையினால் அது நிவர்த்தியாகிறது. One by grace it is purged. இரண்டாவது சத்தியத்தினால் அது நிவர்த்தியாகிறது. Secondly by truth it is purged. மூன்றாவது அது ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்கிறதினால் நிவர்த்தியாகிறது. Thirdly by renewing prayer life it is purged. நான்காவது அக்னியினால் அந்த பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. Fourthly that sin is purged by the fire. நீதிமொழிகள் 16:6 பார்க்கும் பொழுது கிருபையினால் பாவம் நிவர்த்தியாகும். According to Proverbs chapter 16 verse 6 we can see and the sin is purged by grace. நீதிமொழி 16:6 சத்தியத்தினால் பாவம் நிவர்த்தி ஆகும். By 16:6 of Proverbs the sin are purged by truth. என்னாகமம் 16:46-47 இந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது தூபகலசத்தை எடுத்து தூபவர்க்கம் போடும் பொழுது அந்த பாவம் நிவர்த்தியாகிறது. And according to Numbers chapter 16 verse 46 and 47 the sin is purged by taking the incense and put fire on it. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் பார்க்கும் பொழுது பலிபீடத்தின் அக்கினியினாலே பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. And book of Isaiah chapter 6 verse 7 and 8 we can see and the sin is purged by the fire from altar. மற்றபடி நீ கொடுக்கிற காணிக்கையினால பாவம் நிவர்த்தியாகும்னு நீங்க நம்பிர கூடாது. Don't believe or trust that by giving offerings your sins are purged. இன்றைக்கு பாவ நிவர்த்தியினுடைய அடுத்த காரியம். Today the next matter concerning the purging of sin. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Numbers chapter 25 verse 13 எனக்காக அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டி பாவ நிவர்த்தி செய்தபடினால் நித்திய ஆசாரிய பட்டம் அவன் மேல் இருக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord spoke there and even the covenant of an everlasting priesthood upon his head because he was zealous for his God. அங்கே நடந்தது என்ன? What happened there? ஒரு தவறு நடக்கிறது. A mistake is committed. ஒரு விபச்சாரம் நடக்கிறது. Adultery took place. ஒரு வேசித்தனத்தின் ஆவி போராடுகிறது. A spirit of fornication struggled there. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். And the people of Israelites and started to commit sin with the Moabitess women. அதை ஜனங்கள் கண்டும் காணாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். And the people they are looking and they are not looking on that way. பார்க்கிறார்கள் ஒரு செயலும் அவர்களுக்குள்ள இல்லை. They see but there is no action in them. ஆனால் ஒரே ஒரு மனிதன் தீவிரமாக எழுந்து தனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பித்தான். But one man hastily he stood up and he showed his zeal for God. என்னாகமம் 25:8 அந்த ரெண்டு பேரையும் அவன் குத்தி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says according to Numbers chapter 25 verse 8 and he thrust both of them through. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. Then the plague of the Israel were stayed. அவன் குத்தி போடு வரை வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். And those that died in the plague were 20 and 4,000. கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து 13ஆம் வசனத்தில் பேசும் பொழுது When the Lord spoke about this matter in 13th verse அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்தபடியினால் என்று அவர் பேசுகிறார். he speak that he made an atonement for the children of Israel. இங்கே நடக்கிற பாவ நிவர்த்தினா என்ன? And what is the atonement of sin that takes place பாவத்தை here? கண்டுகொண்டு பாவத்தை செய்து கொண்டு துணிகரமாக பார்க்காதது போல நமக்கு என்னன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போவதை காண்பிக்கிறார். Learning the sin and committing the sin presumptuously and going according to their own way and that is the thing it shows. பாவத்தை நீ
பண்ணலாம், ஆனா உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும். You can commit sin, but you must have the realization. அப்படி உணர்வு இல்லாம நீ அப்படியே அந்த பாவத்துல மூழ்கினா நீ துரோகியாக மாறுவாய். Without feelings, if you are doing or if you are found inside that sin, then you will become a traitor. ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாவிட்டா உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. If you don't have this realized heart, there is no use of you. அங்கே பாவம் செய்யறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, அவன் பாட்டுக்கு பப்ளிக்ல பாவம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கான். He committed sin in public and he passed on the way. எப்படி இருக்கும்? See how it would be. இந்த இடத்துல இவன் ஈட்டி எடுக்கறான். In this place and he took the javelin. பக்தி வைராக்கியம் பாராட்டறான். And he go have the zeal. பாவம் செய்தவர்களை கொன்று போட்டான். And he killed the people those who committed sin. பாவத்தை கண்டிக்கும் பொழுதும் பாவத்தை தண்டிக்கும் பொழுதும் பாவத்துக்கு முடிவு உண்டாக்கும் பொழுதும் பாவ நிவர்த்தி உண்டாகும். When you rebuke the sin, when they punish the sin and when they are making the atonement sin, and there comes an atonement for sin. சில காரியங்களை கண்டிக்க வேண்டும். And some things and we have to rebuke and reprove. தேவைப்பட்டால் தண்டிக்க வேண்டும். If possible, if needed, we must punish. இன்னும் தேவைப்பட்டால் அந்த பாவத்தை நீங்கள் அழிக்க வேண்டும். If needed, and you have to destroy that sin. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கண்டிக்கவும் தெரியல, தண்டிக்கவும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. Some parents they do not know to reprove their children, to punish their children. ஒரு சின்ன தவறு வந்த உடனே அதை உணர்த்தணும். If a small mistake is committed by them and you must make them to realize it. இல்லாவிட்டா அந்த பிள்ளை நீ பெற்றதுல பிரயோஜனம் கிடையாது. Or there is no use of getting this child. தாவீது ஒரு வித்தியாசமான ஆளு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David is anointed and he is a different one. ஆனா நடந்தது என்ன? You know what happened? அம்னோன் தப்பு செய்த பொழுது சும்மா கோபப்பட்ட மாதிரி ஒரு டயலாக் பண்ணுவானே தவிர எந்த ஆக்ஷனும் கிடையாது. When Amnon committed mistake and just he act like that he got angry, but he never takes an action. தன்னுடைய குடும்பத்துல ஒரு துன்மார்க்கமாய் வாழ்கிறான். And he lived as a wicked in the family. ஆனா அவன் மேல உள்ள பாசத்துல அவன் செஞ்ச தப்ப அவன் கண்டுக்கல. And because of the desire and the caring that he had towards his son, and he did not punish or rebuke him. ஆனா அம்னோன் அவனை கொன்று, அப்சலோம் அவனை கொன்று போட்டான். But Absalom killed him. ஆனா அப்சலோம் கொன்னு போட்டான் பாருங்க. கொன்னு போட்டவனை விரட்டி விரட்டி நாய் மாதிரி விரட்டிட்டே ஓடுனான். When Absalom killed him and he chased him like a dog. முதல்ல யாரை தண்டிச்சிருக்கணும்? First to whom he have to reprove? அம்னோன் தப்பு பண்ணிருந்த உடனே தண்டிச்சிருந்தா இன்னைக்கு சாக வேண்டிய அவசியம் கிடையாது. If he punished Amnon when he committed mistake, there is no need for his death. ஒரு பிள்ளையை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. There is no need for him to lose a child. பாவ நிவர்த்திங்கிறது கண்டிப்பில் தொடங்குகிறது, தண்டிப்பில் முடிகிறது. Atonement of sin and it starts in reproving, it ends in punishment. பாவம்னு வந்துட்ட பிறகு அந்த இடத்துல பாசத்துக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. When he comes into the subject of sin and there is no room for caring. தன்னுடைய சொந்த குமாரனை பாவ நிவாரண பலியாக இயேசு அனுப்பும் பொழுது பைபிள் சொல்லுகிறது அவர்களுக்காக அவர் பாவம் ஆனார்னு சொல்லியிருக்கு. அவர் பாவ நிவாரண பலியாக பாவமான பொழுது தன்னுடைய சொந்த குமாரனைக்காக தன் கண்களை மூடிக்கொண்டார். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் என்று சொல்லி சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது ஒரு தண்டனையா? And when he was given as the son as a atonement for sin, for a moment and he closed his eyes and for the moment he forsaken us, and this is the punishment regarding this sin. பாவ நிவர்த்திங்கிறது அங்கதான் நடந்தது. And that atonement of sin. அவன் எழும்பி கத்தி வீட்டி எடுத்துட்டு போய் ஒரே குத்து குத்துனா உடனே வாதை நின்றது. He took the javelin and thrust him all through and the plague was stopped. பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்காமல் பாவ நிவர்த்தி உண்டாகாது. And without the end for the sinful life and there will not take place the atonement of sin. சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். And you must take the right decision. சரியான ஒரு முடிவு எடுக்கணும். You must take the right decision. அதுல மரியாதை மதிப்பு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நீ என்ன செய்ய கூடாது? பாவத்துக்கு முடிவு எடுக்கும்போது யோசிக்கவே கூடாது. Honor, respect or value, and when you are taking decision for this and you should not think about all these. நம்மள தப்பா பேசிடுவாங்களோ தவறா விளங்கிடுவாங்களோ அசிங்கமா எண்ணிடுவாங்களோ அப்படியா இப்படியான்னு கடைசில நடு ரோட்ல வந்து நின்றோம். They may speak ill about us and they may count wrong about us and you should not have these thinkings, and if you are thinking like that and you will come and stand in the middle of the road. இந்த உலகத்துல சொல்லுவான் பூனை கண்ணை மூடிச்சுனா பூலோகமே இருண்டிருக்குன்னு. அதே மாதிரி நம்ம அநேகர் நினைக்கிறோம் நம்ம தவறெல்லாம் வெளியே தெரியாதுன்னு. அது ரோட்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். And many are thinking that when they are committing mistake and it is not known to all and they are proclaiming on the roads. அதனால இந்த விஷயத்துல நீங்க பாவ நிவர்த்தி செய்யறதுங்கிறது ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு முடிவை காண்பிக்கிறது. And this atonement of sin shows the end for your edification. அடுத்ததாக Nextly, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we look into book of Leviticus chapter 23 27 28 வசனங்களை பார்க்கும் பொழுது 27 and 28 verse, அங்க ஒரு பாவ நிவர்த்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. and another atonement of sin is mentioned. அது என்ன பாவ நிவர்த்தி? And what is that atonement of sin? உங்களுக்கு அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி செய்யும் நாள்.
Also on the 10th day of this 7th month, there shall be the day of atonement. அது சபை கூடும் நாளாக இருக்க வேண்டும். It shall be an holy convocation unto you. பாவ நிவர்த்தி செய்யறவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? And who make us atonement of sin, what he must do first? உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். And you must afflict your souls. இன்னும் நல்லா சொன்னா 28ஆம் வசனம் சொல்லுது, அன்னைக்கு நீ லீவ் போட்டு இருக்கணும், வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லுது. And if you see more that you should not have work on that day, you must avail leave on that day. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. அது பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளா இருக்கிறபடினால அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். And he shall do no work in that same day, for it is a day of atonement to make an atonement for you before the Lord your God. பாவ நிவர்த்தி உண்டாக உங்கள் ஆத்துமாவிலே ஒரு தாழ்மை உண்டாகும். And for the atonement of sin, and there must be humbling or affliction taking place in your souls. தாழ்மை என்பது பேச்சில் அல்ல, செயலில் அல்ல, மனதில் வர வேண்டும். And humbleness are not in your actions or deeds, it must come in your mind. இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் தாழ்மையும் நான் சொன்னார். என்ன சொன்னாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். And Jesus said, I am meek and lowly. அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷங்கிறவன் பாவ நிவர்த்தி உண்டாகணும்னா உங்களுடைய ஆத்துமாவை தேவனுடைய சன்னிதானத்துல தாழ்த்தணும். For a spiritual man, and if there may that they should take place in atonement of sin, they must humble themselves in the presence of God. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, I am nothing, O Lord, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், and I have committed நான் mistake, தான் காரணம், I am the reason, நான் தான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. and I have not committed like that. தேவனுக்கு முன்னாக மனுஷருக்கு முன்னாக உன்னை நீ தாழ்த்தி போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆத்துமாவை என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்தணும். Before God and men, then they have to humble themselves and they have to afflict their souls. அப்படி நீ செய்யலன்னா பாவ நிவர்த்தி என்ன செய்யாது? இப்ப ஆபோஜனம் வைக்கிறோம், எத்தனை பேர் மன்னிப்பு கேக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. If they do not like that and the sins are not atoned, now we are conducting communion service, I don't know how many are asking for forgiveness. சனிக்கிழமை தானே? It is on Saturday. அதனால இன்னொரு 48 hours இருக்கு. And at more 48 hours. அதுக்கு முன்னால நீ அடிபட்டு செத்து போயிட்ட இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? Then after, if you are caught up by accidents or if you die, what do you do? நமக்கு ராபோஜனம் முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். கண்ண மூடினா மேல போணும், அதுதான் முக்கியம். Communion is not important. When we close our eyes, we must go up. அப்ப ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துகிறவனுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும். And they that afflict or humble their souls will attain the atonement of sin. புருஷன்ட்ட போய் தாழ்த்துறது ஒண்ணு தப்பு இல்லையே. Humbling unto husband is not a mistake. பெத்தவங்கட்ட தாழ்மைப்படுகிறது ஒண்ணு தப்பு கிடையாது. And humbling unto parents, it is not a mistake. மனைவிட்ட தாழ்ந்து போறது ஒண்ணு ஒரு பெரிய பிரஸ்டீஜ், பெரிய கௌரவம் குறைஞ்சு போறது இல்லையே. Humbling unto your wife is not a prestige issue. அதுபோல உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தாழ்மைப்படுத்தினால் பாவ நிவர்த்தி கிடைக்கும். When you humble your souls and you will attain the atonement of sin. கடைசியாக Lastly, எசேக்கியேல் 45 நான் பார்க்கும் பொழுது, when we look into the book of Ezekiel chapter 45, அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். on the sanctuary, there you must make the atonement of sin. நீ தேவாலயமானால் அதுக்கு ஒரு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். If you are a temple of God, you must make an atonement of sin for it. 45ஆம் அதிகாரம் 17 இருந்து நீங்கள் 20 வரைக்கும் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். You can understand in book of Ezekiel chapter 45 verse 17 through 20. 17 இருந்து 20 வரை நீங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தியும் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தியும் ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And the two terms are mentioned, the atonement in the sanctuary and atonement in the temple of God. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. And 18th verse says, and you have to cleanse the sanctuary in this manner. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. And 20th verse says, and you have to reconcile the house, or you have to do the cleansing work in this நீங்களே manner. தேவனுடைய ஆலயம். Ye are the temple of God. நாமே பரிசுத்த ஸ்தலம். And we are the sanctuary. அப்ப நம்ம பரிசுத்த ஸ்தலமா இருந்தாலும் நாம் தேவனுடைய ஆலயமா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு? ஒரு பாவ நிவர்த்தி தேவைப்படுகிறது. If we are the temple of God and if we are the holy sanctuary and we are in need of the atonement of sin. அதாவது தப்போ தப்புலையோ தேவனுடைய சன்னிதானத்துல நீ மன்னிப்பு கேட்டறணும். Wrong or right, whatever it may be, you must ask forgiveness in the presence of God. நீ நன்மையா செஞ்சிருப்ப, அத அவன் எப்படி எடுத்துப்பான்? சொல்லுங்க. நீங்க நன்மையா செஞ்சிருப்பீங்க, ஆனா அத அவன் எப்படி எடுத்துப்பான்? தீமையா எடுத்துப்பான். You may done in a good manner, but they have taken it as evil. நான் ஒரு சிலர்லாம் கண்ணாபுண்ணான்னு பேசி அழ வச்சிருக்கேன். For a few people members, I have spoken like anything and made them to cry. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பயங்கரமா அழுதாருங்க அப்படிமாங்க. And some used to say that and they cried bitterly. நான் கேட்டேன், அழுததை விடு, சரியாயிட்டானா அத சொல்லு. I used to ask, crying doesn't matter whether he got right. சரியாயிட்டானா நான் அழ வச்சதுல என்ன இருக்கு? சொல்லுங்க, பிரயோஜனம் இருக்கு. If he cried and got right, and there is useful in it. ஒரு சகோதரன் அழகான மனைவி, அழகான பிள்ளைகள் இருந்தும் கூட என்ன சொல்லுவான்? அழகு போல மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒருத்தி பிடிச்சுக்குவான்னு சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க. Even he have a beautiful wife and he அவனுக்கு ஏதாவது ஒரு குரங்கு தேவை.
And he needs some monkeys. அவனுக்கும் தேவை அவளுக்கும் தேவை. And he need both of them. சகோதரிகளும் சமாரியா ஸ்திரீலாம் நம்ம சபையில இருக்காங்க. And many Samaritan women are in our church. கவனமா இருக்கணும். Be careful. அழகா புருஷன் இருப்பான். ஆனா இங்க ஒரு குரங்கு மாதிரி ஒருத்தன் பின்னால சுத்திட்டே இருக்கும். அழகா மனைவி இருப்பா. எவன் பின்னாலே அது சுத்திட்டே இருக்குது. எவ பின்னாலே. And she have beautiful husband and he have a beautiful wife, but still they will roam around another. நான் எதுக்கு இது சொல்றேன்னா அவர் ஒரு ஸ்கூலுக்கு வேன் ஓட்டுவாரு. அந்த ஸ்கூல் ஆயாவை கூட்டி போய்ட்டாண்டாள். And he was driving the school van and he called this அந்த சகோதரி ரொம்ப வெறுத்துடுச்சு வாழ்க்கையை. And she hated her life more. ஆண்டவர் விட்டார், கொஞ்ச நாள் விட்டாருங்க. And Lord left the matter for a while. கடைசில ஒரு டைம் வந்த பொழுது ஆளு படுக்கையில விழுந்துட்டான். But when time comes and he laid in bed. இப்ப குரங்கு வராது, மனைவி தான வரணும். Now the monkey will not come, why have to ஆயா வர மாட்டாளே. And this maid will not come. ஆயா வந்து பார்ட் டைம். And maid is for part. ஆயா வந்து பார்ட் டைம் வர்க்கர். Maid is a part time worker. இப்ப மனைவி வந்து என் புருஷன் வேணும், எப்படியாவது பிள்ளைக்கு தகப்பனா இருக்கணும், உயிரோட வேணும். யாரு? இந்த மனைவி கத்துறா. Now the wife is shouting, I need a husband for my children. நான் ஒரு ஃபைத்தம்ல இருந்தேன், கிரவுண்ட்ல சுத்திட்டு இருந்தேன். அப்போ I was in particular faith home, I roamed around the ground. அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அவர் விசுவாசி, அவரை போய் பார்க்க போயிருக்காரு. And one called through phone and he went to meet the believer. டாக்டர் கையை கழுவிட்டான். And he got the signature from doctor. முடிஞ்சதுங்க, டைமிங் தான், இன்னும் ஒரு 24 hours இல்லன்னா சொல்லிருங்க எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிட்டான். Inform to all the relatives, only 24 hours are there. பாஸ்டர் டிவி சொல்லுவாரு, மரணத்துல ஒருத்தனுக்கு நடிக்க முடியாது. Pastor T used to say during the time of death no one can act. இவனுக்கு நடிக்க முடியல. He could not act. செத்துருவோன்னு பயம் வந்துருச்சு. He got fear that he may die. ஏன்னா அவனுக்கும் சரீரத்திலேயும் உணர்றான், ஆவியிலேயும் உணர்றான், ஆத்மாவிலேயும் உணர்றான். டாக்டரும் தெளிவா சொல்லிட்டாரு. He feel in spirit, soul and body, even the doctor say the same. என்ன பண்றது இப்போ? What to do then? அப்ப யாரோ சொல்லிருக்காங்க, துரை பாஸ்டர்ட்ட போன் பண்ணுங்க. And some said, துரை பாஸ்டர்ட்ட போன் பண்ணுன்னு. And some said call to pastor. எனக்கு போன் அடிச்சாரு. And they called me. பாக்க வந்த விசுவாசி அடிச்சாரு. And the believer called me. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You pray for him. நான் சொன்னேன், அவனுக்கு என்ன ஜெபம்? I asked why should I pray for him? ஆயாவை கூட்டு வா. And call me. அவ ஜெபம் பண்ணட்டும். Let her pray. அவளத்தன பின்னால போனான் இவன். And he went after her. கூப்பிடு அவளை. Call her. இல்ல மன்னிச்சிடுங்க. And he said, is forgive him. கடைசில அவர்ட்ட போன் கொடுன்னு சொன்னேன். Then at last I said, give the phone to him. நான் சொன்னேன், உனக்கு ஜெபிச்சு பிரயோஜனம் கிடையாது. I said there is no use of praying to him. ஆனா ஒண்ணே ஒண்ணு. But only one thing. ஒண்ணே ஒண்ணு. But one thing. நீ மனம் திரும்பினா பிழைப்ப. If you repent you will live. ஆனா இப்ப சாவுல இருந்து தப்பணும்ங்கிறதுக்கு நீ ஏமாத்தினேன்னா நீ சாவாய். When you rescue, if you want to rescue from this death, but surely you will die. என்ன ஜெபம் பண்ணு? And what he said? அப்ப நான் சொன்னேன், நான் உனக்கு எனக்கு இப்ப 150 கிலோமீட்டர் டிஃபரன்ட்ல இருக்கோம். And I said, and we are a distance between 150 நீ kilometers. உண்மையா மனம் திரும்பினியா இல்லையான்னு யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. I don't know whether you repented truly. ஒரே ஜெபம். One prayer. ரோட்ல அந்த கிரவுண்ட்ல நின்னுட்டே ஒரு ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, இவன் மனம் திரும்பினது உண்மையானால் உயிர் பிழைப்பானாக, இல்லாவிட்டால் இவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். I stood on the ground, I pray, offered a prayer. If the repentance is true, let him live, and if it is wrong, and we put the judgment upon him. I said in the name of Jesus and close my prayer. இப்போ விசுவாசி திருப்பி போன் எடுத்தா. Now again the believer called me back. என்னன்னு கேட்டா. I asked what? ஐயோ ஒரே குலுங்கி அழுதுகிட்டு இருக்கான். நான் சொன்னேன், அதுக்கு தானே நம்ம பேசுறோம், அழட்டும், உடையட்டும், சரிப்பட்டோம். And he said he wept bitterly, and I said that is the point I prayed for him. இந்தால் அழவே மாட்டானே, இன்னைக்கு அழுகுறானேன்னு மனைவி பாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு. நான் சொன்னேன், சாக சொல்லியிருக்கேன். மனம் திரும்பினால் வாழ்வு, இல்லாவிட்டால் நீ சாவாய். நீ இருந்து பிரயோஜனம் இல்ல. If you repentance you will live or death, and there is no use of your living. நம்புறீங்களா? Do you believe? இந்த கன்வென்ஷன்ல பார்த்தேன், ஒரு சென்டர் பாஸ்டருக்கு டிரைவரா வந்திருக்கான். In this convention I saw him and he came as a center pastor driver. எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. On that day took place repentance. பாவ நிவர்த்தி உண்டாகணும். And there should take place an atonement of sin. அதனால தான் நான் துவக்கத்துல சொன்னேன், கண்ணீர் தான் பரிசுத்தத்தை தொடக்குகிறது. And so the beginning I said the tears is the starting of the sanctification. இங்க பாவ நிவர்த்தி உண்டாகிறதுக்கு and for the atonement of sin to take place, தெரிஞ்சோ தெரியாமலோ, அந்த 20 வசனம் அழகா சொல்லும். knowingly or unknowingly. எசேக்கியேல் 45:20 அழகாக சொல்லும். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக நீ செய்வாயாக, இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. For everyone that erreth and that is simple, and you reconcile the house, and this is how you make the atonement of sin. தப்பு செஞ்சவனுக்காகவும் அடுத்து என்ன சொல்லிருக்காதுல? அதுல என்ன சொல்லிருக்கு?
அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காக. And they that committed faults or unknowingly those that committed and the errors. தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ. Knowingly or unknowingly or understanding but not in understanding and those who committed the sin. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு தான் ஏதாவது கண்டிப்போம் தண்டிப்போம். ஆனா அந்த பிள்ளைங்க எப்படி எடுத்துக்கும், இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் நம்மள நோண்டிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. We reprove and punish our children for the sake of their goodness, but still they used to complain that we are punishing and rebuking them always. பிழை செய்தானோ இல்ல அறியாமல் பிழை செய்தானோ அவனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகணும். Whether he committed error unknowingly or knowingly and there take place an atonement of sin for him. இந்த பாவ நிவர்த்திக்கு 4 காரியம் செய்ய முடியாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The scripture is depicting that they must do 4 things for the atonement of sin. இத 17ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது when we look at the 17th verse, இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு and to make an atonement sin for the people of Israel, பாவ நிவாரண பலி and the atonement of sin, போஜன பலி, and burnt sacrifice, தகன பலி, தகன பலி, burnt offerings, சமாதான பலி, peace offerings. இந்த 4 பலியையும் படைப்பானாக அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆலயத்துக்கும் பாவ நிவர்த்தி உண்டாகும். And they must submit this unto the altar and there takes place an atonement of sin in the sanctuary and in the temple of God. முதலாவது பாவ நிவாரண பலி. First is the atonement of sin. அப்படினா ஒரு பலியானது ஒரு மிருகமானது அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்த வேண்டும். And for this for sin offering, and first of all an animal must slain and must be made as a sacrifice. உண்மையான பலி தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். And the broken heart is the sacrifice unto God. சரியா நீ நொறுங்கி ஐயோ ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னா அதுதான் பாவ நிவாரண பலி. When you are broken, when you are confessing in a proper way, and that is a sin offering. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணிங்க. And Lord reject not the broken and contrite heart. இருதயம் உடைஞ்சிட்டுனா உனக்குள்ள பாவ நிவாரண பலி உண்டாயிடுச்சு. When your heart is broken and take place the sin offering. இரண்டாவது போஜன பலி. And second is meat offering. நீ எந்தெந்த இடங்கள்ல தேவசித்தம் செய்யலையோ அதுக்காக உன்னை தாழ்த்தி மறுபடியும் தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா பாவ நிவர்த்தி உண்டாகும். Wherever you do know the will of God, and when you are committing yourself to do the will of God, and that take place the sin offering. அடுத்து தகன பலி. And next is burnt offerings. உன்னுடைய சரீரத்தை தேவனுடைய கரங்களிலே நீ ஜீவ பலியாக அப்படியே தகன பலியாக பான பலியாக நீ ஒப்பு கொடுக்கணும். As a living sacrifice, as a burnt offering, as offerings you have to lay your body in the altar of the Lord. அதுல உனக்கு கஷ்டம் இருக்கும். If there may be difficulties, 4 மணிக்கு ஜெபம் எழும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். you may have face difficulties in getting up early in the morning. உபவாசம் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். And it is hard to take fasting. அதிக நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டம்தான். It is very hard to stay in the presence of God for a long time. தேவ சித்தம் செய்கிறது மிகவும் கடினம். Doing the will of God is so hard. இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும் நீங்கட்டும் சொல்றாரு. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் பேசுகிறார். And Jesus said, and if the cup is to be removed, and but not according to my will, according to your will let it be done. நீ உன்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும். And you have to offer yourself as a burnt offering. கடைசியாக lastly சமாதான பலி, peace offering, அதான் ஒப்புரவாகுதல், reconciliation. ராபோஜனத்துக்கு முன்னால ஒரு பூரண ஒப்புரவாகுதல் வந்துறணும். Before taking part in this communion, and then must come the perfect reconciliation. அதுதான் பாவ நிவர்த்தி செய்யும். And that will take the atonement of sin. உன்னை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றும். That will you make you as a holy sanctuary. இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்யற காரியம். And this is the atonement that you take the doing for the holy sanctuary. இப்போ நாம் பாவ நிவர்த்திக்காக காத்திருக்கலாம். Now let us all wait for the atonement of sin. ஆண்டவருடைய சன்னிதானத்துல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம். And in the presence of God I give you 10 minutes time. நான் எதுக்கு இந்த நேரத்துல இருந்து சொல்றேன்னா பாவ நிவர்த்தி செய்யலன்னா பாவம் உன்னை என்ன செய்யும் சொல்லுங்க, பாவம் உன்னை பின்தொடரும். Why I am saying this from yesterday, if you do not the atonement of sin, the sins may follow you. அப்ப மறுபடியும் இந்த தோல்வி, இந்த பலவீனம், இந்த தடுமாற்றம் உனக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். And it is a plan of God. Once again the failures and weakness and stumbling should not occur in your life. அதுக்காக கிருபையை தேடுவாயாக. And for that you seek the grace of God. வசனத்தை தேடுவாயாக. Seek the word of God. அக்கினியினாலே ஒரு பரிசுத்த பாவ நிவர்த்திக்காக நீ காத்திருப்பாயாக. You wait for the sanctification or the purging of sin by fire. உன் ஜெப ஜீவியத்துல ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுவாயா. And make a new beginning in your prayer life. உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். And let the edification comes in you. செத்தாலும் கர்த்தருக்காக நிப்பேன்னு தீர்மானம் எடு. And take a determination, even I die I live for God. ஆண்டவருடைய சமூகத்துல உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்து. In the presence of God you afflict your soul.
பாவ நிவாரண பலி செலுத்து, and you do the atonement of sin, தகன பலி செலுத்து, and make the burnt offerings, போஜன பலி செலுத்து, and make the meat offerings, கடைசியா சமாதான பலியை செலுத்து. at last you pay the peace offering. இன்னைக்கு இந்த கூட்டத்திலே அது ஒரு பாவ நிவர்த்தி உண்டாவதாக. At least in this meeting there takes place an atonement of sin in your life. உங்கள ஒரு சிலர் எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்கீங்க. Among you and some have come or attended all the meetings, அது பாக்கியவான்கள். and they are blessed. உங்கள ஒரு சிலர் சாயங்கால கூட்டத்துக்கு மட்டும் வந்திருக்கிறீர்கள். And some you took place only took part in the evening meetings. ஒரு சிலர் இதுவரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு வராம இன்னைக்கு வந்திருக்கீங்க. And some you have not attended any meeting but you have come today alone. எப்படியானாலும் கிருபையுள்ள தேவன் இரக்கம் செய்வாராக. Whatever it may be, the gracious Lord will be have mercy towards you. ஒரு 10 minutes முதல்ல போடலாமா? For 10 minutes let us all stand on knees. 7 பாவ நிவர்த்திக்கு 7 காரியம் நான் உங்கள்ட்ட பேசி இருக்கிறேன். I spoke you 7 matters concerning the atonement of sin. இதல நீங்க கவனமா இல்லனா அது உங்களுடைய இரத்தப்பழி நீங்க தான் சுமக்கணும். If you are not careful and you have to bear your blood. ஆண்டவரே கிருபையினால் என் பாவத்தை நிவர்த்தியாக்கும். By grace you atone my sin. சத்தியத்தினால் என் பாவத்தை நிவர்த்தியாக்கும். By truth you purge my sin. என்னுடைய ஜெப ஜீவியத்தை புதுப்பித்து என் பாவத்தை நிவர்த்தியாக்கும். Renew my prayer life and purge my sin. ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி என்னுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கட்டும். Let the holy fire descend down and purge my sin. ஒரு பக்தி வைராக்கியத்தின் ஆவியை கொண்டு எனக்குள்ளே கொண்டு வாரும். என்னுடைய பாவ ஜீவியத்துக்கு முடிவு உண்டாகி பாவ நிவர்த்தி உண்டாகட்டும். And give me the spirit for zeal for God. Let comes to an end of my sinful life and there takes place an atonement of sin. இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் என்னுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துகிறேன். In the presence of God I humble and afflict my soul. எனக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கும். And let there be the atonement of sin. ஆண்டவரே நான் பரிசுத்த ஸ்தலமாக தேவாலயமாய் மாறத்தக்கதாக எனக்குள்ளே தேவ சித்தம் பானபலி பாவ நிவாரண பலி தகன பலி போஜன பலி நான் செலுத்தக்கூடியவனானே மாற்றும். And I to be changed as a holy sanctuary and as a temple of God. Let there take place an atonement of sin, peace offering, burnt offering, meat offering and a burnt sin offering. எப்படியானாலும் இந்த கூட்டத்திலேயே என்னுடைய பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி உண்டாக வேண்டும் ஆண்டவரே. And somehow in this meeting and there takes place an atonement of sin for all my sins. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். One thing you understand. பாவ நிவர்த்தி சரியாக செய்தால் வாதை நிறுத்தப்படும். If you do the atonement of sin in a right way and the plagues will be stopped. பாவம் நிவர்த்தி சரியாய் நடந்தால் சாபம் நீக்கப்படும். If the atonement of sin takes place in a right manner, your curses will be removed. பாவ நிவர்த்தி சரியாக நடந்தால் தடைகள் நீங்கும். If the atonement of sin takes place in a right way, all your hindrances will be removed. பாவ நிவர்த்தி சரியாக நடந்தால் ஒப்புரவாகுதல் உண்டாகும். And if there takes place an atonement of sin in a proper way, and there comes a reconciliation. பாவ நிவர்த்தி சரியாக நடந்தால் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை கர்த்தர் உண்டாக்குவார். If there takes place an atonement of sin in a right way, and there the Lord will make the channel of blessing. பாவ நிவர்த்தி சரியாக நடந்தால் உன் சத்துரு உன்னோடு சமாதானமாகும்படி தெய்வம் செய்வார். If you make the atonement of sin in a right way, the Lord will make all your enemies come in peace with you. பாவ நிவர்த்தி சரியாக செய்தால் உன் சத்துரு உன் கால்களின் கீழே வருவான். If you make the atonement of sin in a right way, your enemies will come and fall in your feet. பாவ நிவர்த்தி சரியாக செய்தால் செய்வினை ஆவிகள் முறியடிக்கப்படும். If you do the atonement of sin in a right way, all your witchcraft powers will be discomfited. இன்றைக்கு பாவ நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண பலியான கிருபாதார பலியாக அவர் வந்திருக்கிறார். And he come in our midst as a sin offering, as a burnt offering and a propitiation, a sacrifice for us. ஆமென். உட்காரு. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். Today's sanctification, keep thyself pure. சுத்தம் இருக்கிறவன் தான் சுத்தவான். And he that is clean is called as pure. பரிசுத்தத்தின் துவக்கம் சுத்தத்தில் இருக்கிறது. The beginning of the holiness is in the pure of cleanliness or pure. இந்த சுத்தம் எப்படி கிடைக்கிறது? How they attain this purity? அப்படி சுத்தமானால் என்ன நடக்கும்? If they become pure and clean, and what happens? இப்படி பல காரியங்களை குறித்து நான் வேதத்திலே பார்க்க முடியும். And we can see certain things in the scripture. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, When we look into 1 Timothy chapter 5 verse 22, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? and what the scripture say? உன்னை சுத்தமானாக காத்துக்கொள்.
keep thyself pure. ஒரு சிலர் தங்களை தன் பார்வையில சுத்தமா வச்சு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்னு நமக்கு தெரியும். And some in their own sight they think that they are pure, only others know and how they are impure. அவங்களுக்கு தேவனுக்கேற்ற ஒரு சுத்தம் அவர்கள் அடைகிறது இல்ல. And they will not attain the decency or purity of God. அவங்க தங்களுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தமா தான் இருக்கேன். They have a measure to the stream and considering that measure they think that they are pure. இதை குறித்து நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது when we read about in book of Proverbs chapter 30 verse 12 தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியார் உண்டு. And that's a generation that are pure in their own eyes and yet is not washed from their filthiness. இவர்கள் ஒரு சுத்திகரிப்பு பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லும், இவங்களுடைய அறிவு என்ன சொல்லும்னா நாம நல்லாதான் இருக்கோம் அப்படினு சொல்லி கொடுக்கும். They receive not the sanctification and still their conscience and knowledge says that I am pure. சுத்தம் என்பது நமக்குள்ள உண்டாகணும். And purity it comes in found in us. என்றால் நம்முடைய தேவன் சுத்தம் உள்ளவர். Because our God is pure. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into 1 John chapter 3 verse 3 அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவன் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இருக்கிறது. It is said that every man that hath purity and pureth himself as he is pure. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பரிசுத்தமாகிற சுத்தமாகிற விஷயத்துல ஒருமனமாய் அவன் செயல்பட வேண்டும். In the matters of being pure or become holiness and we must take heed. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we look into book of Ezekiel chapter 36 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, what it is said there, சுத்திகரிக்கிற விஷயத்துல சுத்தமாகிற விஷயத்துல நாம் எல்லாரும் ஒருமனமாக மாற வேண்டியது அவசியம். in the matters of sanctification and getting purity and we must attain or we must come into one accord. எஸ்ராவில நாம் பார்க்கும் பொழுது when we look into the book of Ezra, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், book of Ezra chapter 6 verse 20, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, and what it is said there, அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுகிற விஷயத்தில் ஒருமனமாய் இருந்தார்கள். and they were in one accord in the matters of purifying them together. அதான் ரொம்ப முக்கியமானது. That is important. ஆவிக்குரிய ஜீவியத்தில் லேவியரும் ஆசாரியரும் ஒருமனம் பட்டு தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டார். For the priests and Levites in the spiritual life were purified together, all of them were pure. அப்படி எல்லாரும் சுத்தமா இருந்து பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். And as with purity and they killed the Passover for them. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? பஸ்கா ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்பாக எல்லாரும் ஒருமனப்பட்டு சுத்தம் பண்ணணும். அதனால தான் ஒரே கூட்டத்துல முடிக்காம நம்ம 4-5 கூட்டம் வைக்கிறதுக்கு என்னன்னா எல்லாரும் வந்து எப்படியாவது சுத்தமாயிடணும். Passover and before the taking part in the communion all must come together and sanctify themselves and become pure, and that is the purpose we are conducting 3 or 4 meetings. நான் சில சுத்தங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep you some pure before you. அந்த விஷயத்தை நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல நீங்கள் எல்லாரும் நிதானிக்கலாம். And you and others must analyze in the presence of God. முதலாவது, first of all, நம்முடைய வார்த்தை, our words. வாசியுங்கள் நீதிமொழிகள் 15:26. Book of Proverbs chapter 15 verse 26. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். சுத்தவான்கள் வார்த்தைகள், but the words of the pure. உன்னுடைய வார்த்தைகள், நீ சுத்தவானா இருந்தா உன் வார்த்தைகள் இன்பமானவைகளாக இருக்கும். If your words are pure, then your words will be pleasant. வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். Your words must be very careful. வார்த்தையில சுத்தமா இருக்கணும். நீ சுத்தவானா இருந்தாதான் அந்த வார்த்தை சுத்தமா இருக்கும். When you are pure, your words will be pure. உங்க மனைவிட்டியோ பிள்ளைகள்ட்டியோ ஃப்ரெண்ட்ஸ்ட்டியோ வேலை ஸ்தலங்களிலோ உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? In your family, among your friends, in your wife, with the husband, and the children, how your words are. ஏதாவது சிந்தினா பொறுக்கி எடுத்துறலாம். வார்த்தைகள் சிந்தினால் பொறுக்கி எடுக்க இயலாது. If you put something down or spill something down, you can take it back, but when you put the words down, you cannot take it back. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. In the multitude of words and there will not be the sin. மத்தேயு 12:36 பார்க்கும் பொழுது, when we look into book of Matthew chapter 12 verse 36, மனுஷர் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். and he must reckon for all the vain words or evil words that comes out of his mouth. அப்ப வார்த்தைகளை தேவன் காண்கிறார். And all the words are known by God. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்குல கொண்டு வரப்படுகிறது. All the words that you utter through your mouth comes in account.
மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது When we look into book of Malachi chapter 3 verse 16, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there, ஒருவரோடொரு பேசுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். and they speak one to another, the Lord hearken and hear it. முதலாவது உன்னுடைய வார்த்தை சுத்தமா இருக்கணும். First of all, your words must be pure. நீ ஒரு சுத்தவானமா இருந்தீனா தான் உன் வார்த்தை சுத்தமா இருக்கும். If you are pure, then your words will be pure. ஒரு சில வீடுகள்ல பாருங்க, மரியாதை இல்லாத வார்த்தைகள், அற்பமான வார்த்தைகள், ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், துணிகரமான வார்த்தைகள், பரிசுத்தத்துக்கு மாறான வார்த்தைகள், இதெல்லாம் சரளமா வருது. In some of the houses we can see the words proceeded out of the mouth, so sequently the irrespectable words and abominable words and words that cannot contain. நல்லா கவனிச்சுக்கணும், உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சுருக்குங்க. You have to shout your words. தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. And let your words be few in the presence of God. பிரசங்கி 5:2 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in book of Ecclesiastes chapter 5 verse 2. துணிகரமாய் பேசாதே, And don't speak presumptuously. மனம்பதறி பேசாதே, And hastily don't உன் speak. வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. Let your words be few. ஒன்று, வார்த்தையில் சுத்தம். One, the words are pure words. இரண்டாவது, Secondly, உன்னுடைய சொல் சுத்தம். and your அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு சொல்லுக்குள்ள வித்தியாசம் என்ன? வார்த்தைங்கிறது நம்ம நார்மலா பேசுற ஸ்பீச், சொல்லுங்கிறது நீ சொன்ன பிராமிஸ். And the words are the thing that normally you speak, and other things or you utter is that you say by your promise. நீ பேசுற வார்த்தை வேறு, நான் இன்னைக்கு வருவேன், இன்னைக்கு செய்வேன், இத பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா, அதுதான் சொல். அந்த சொல் சுத்தமான சொல்லா இருக்கணும். The words that you say that today I will come, I will do this work, and that work, that promise, and that must be pure, and that is called as a word. யோபு 11:4 பார்க்கும் பொழுது, When we look into book of Job chapter 11 verse 4, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, என்னுடைய சொல் சுத்தம் என்று நீர் சொல்லுகிறீர். and thou said my doctrine is pure. உன் வாயில இருந்து வர்ற சொல்லு சுத்தமா இருக்கணும். The words that comes out of your mouth must be pure. நீ ஆணையிடுகிறது தான் சொல். What you promise is your word. உன் வார்த்தையில சுத்தமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நீ சொன்னதை நிறைவேற்றணும். And what you utter you must fulfill it, and it should be pure. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look at the book of James chapter 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். and if he was not restrained from his word, and he is a perfect man. யாக்கோபு 3:2 இதை தெளிவாக சொல்லுகிறது. Book of James chapter 3 verse 2 says very clearly, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். and he was the one who put bits in the horse mouth, and he is able to control his body if he turn not his words. சொல் தவறிட்டேனா நீ பூரணன் அல்ல. If you are offended in your words, then you are not a perfect man. நீ சொல் தவறிட்டேனா நீ சரீரத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவன் அல்ல. If you are offended in your words, then you are not able to put your subject to your body. ஒருவேளை நீ ஒரு எதிர்பார்ப்புல சொல்லிருவ, With expectation you may utter some words. ஒருவேளை அது உனக்கு நஷ்டமா முடியும். It may count loss to you. ஆனால் நீ என்ன செய்யணும்? What you must do? பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says. நீ ஆணையிட்டதுல தவறக்கூடாது. And you should not miss that you are promised. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. நீ அவன் ஆணையிட்டதில் தவறமாட்டான். And he will not fail in his promise. நீ ஆணையிட்டதுல தவறிட்டேனா நீ கர்த்தருடைய பர்வதத்துக்கு போக முடியாது. If you fail in your promise, then you cannot go to the mountain of God. அப்ப நாம இந்த நாட்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்? And what we must do in this time? வாசியுங்கள். 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அவன்தான் எங்க ஏறுவான்? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். And he will abide in the tabernacle and dwell in the holy hill. இப்ப வார்த்தையில உனக்கு சுத்தம் இருக்கணும். நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் உன்னுடைய வார்த்தை சுத்தமா இருக்கணும். அடுத்து நீ யார்ட்டையாவது பிராமிஸ் பண்ணினா உன் சொல் சுத்தமா இருக்கணும். You must be very careful in the words that you utter, and you must in the promises you must be very pure, and your words must be pure. அடுத்ததாக Nextly, உன்னுடைய வஸ்திரம் சுத்தமா இருக்கணும். your garments must be pure. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? எழுத்தின் பிரகாரமா கூட ஒரு சிலர் துவைக்கிறதே இல்ல. Literally, and some are not washing their garments. அது ஒரு 2 வாரம் வச்சு, ஒரு 3 வாரம் வச்சு நாரி ஊறி அது ஒரு மாதிரி ஆயிடுங்க. And it happens 2 or 3 weeks, or they will not wash ஒரு their சிலர் clothes. கிடையாது. அதே போட்டு சுத்திட்டே இருப்பாங்க. And some are not like that, and they will put on the garments and they'll roam around. கல்யாணம் கட்டி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் துணி துவைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருங்க.
And those who are going to get married and just instruct your children, teach them to wash. ஊழியத்துக்கு போற பையங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் துணி துவைக்க சொல்லி கொடுத்துருங்க. அது ஊழியத்தினுடைய ஒரு பார்ட். And those who are coming to the ministry and instruct and teach them, and this is the part of the ministry. உன் Dress சுத்தமா இருக்கணும். Your garments must be pure. தமிழ்ல சொல்லுவான் கந்தையானாலும் அப்படியே கட்டு. அப்படியே இருக்கு. என்ன செய்ய? கசக்கி கட்டு, துவைச்சு போட்டு கட்டு. You must wash and wear the garments. அப்படியே வருவான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி. He comes, he have nothing. உன்னுடைய வஸ்திரம் சுத்தமா இருக்கணும். Your garments must be pure. பரலோகத்துல இருக்கிறவங்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? தூதர்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? மணவாட்டியினுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? They that are in heaven and the angels and the bride and how their garments are. நீ வெளிப்படுத்தல் 19:8. Revelation chapter 19 verse 8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. And fine linen and clean and white garments are given. 19:14. 19:14. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். பரலோகத்தில் உள்ளவங்க எப்படி வந்தாங்க? வெண்மையும் சுத்தமுமான வஸ்திரம் தரித்திருந்தார்கள். And the armies which were in heaven and they were given the fine linen and white and clean clothes. வெளிப்படுத்தல் 15:6. Revelation chapter 15 verse 6. அவ்வேலு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து. தூதர்கள், பரலோக சேனைகள், மணவாட்டி இவங்களெல்லாம் Dress எப்படி இருந்துச்சு? சுத்தமா இருந்துச்சு. Angels, bride and the armies of heaven, how their clothes are, it is pure and white and clean. அப்படினா சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning? தகுதியான வஸ்திரம். And that is the worthy garments. ஒரு பிரதர் அப்படினா அவனுக்கு ஒரு Dress இருக்கு, தகுதியான வஸ்திரம். If he is a brother and he is having a worthy garments. ஒரு சகோதரி அப்படினு சொன்னா ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு Dress இருக்கு, கொஞ்சம் வயசாயிட்டனாலும் அவங்களுடைய Dress எப்படி இருக்கணும்? அந்த வயசுக்கு ஏற்ற தகுதி உள்ளதா இருக்கணும். If a sister or old age people, if they are young and according to the age limit, and it should be the garments, it should be worthy. உன்னுடைய வஸ்திரம் சுத்தம்ங்கிறது உன்னுடைய வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் உடுத்தணும். Your clothes must be pure and it must be the garments so worthy. உன்னுடைய வஸ்திரம் சரியில்லைன்னா எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். If your garments are not proper, then your thoughts are not proper. உன் புத்திக்கு ஏத்த மாதிரி தான் நீ உடுத்துவாய். According to your understanding, you will go put on. உன்னுடைய ஜீவியம் சரியில்லைன்னா உன் வஸ்திரம் எப்படி இருக்கும்? சரியில்லாம இருக்கும். If your life is not proper, then your garments are not proper. பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கணும்னா Dressல கண்டுபிடிக்கலாம். In Old Testament, if they want to identify a woman, and they can identify through their garments. யார் என்னைய தவறா விளங்க கூடாது, நான் டஃபா தான், சுத்திரி பூட்ட எப்பவுமே எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி தான். And don't mistake me, this sanctification meeting is like an operation theater. வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். And I saw a harlot and comes in such garments. நீதிமொழிகள் 7:10 இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். And behold, there met him a woman with the attire of a harlot and subtle of heart, said in Proverbs chapter 7 verse 10. யூதா ஒரு நாள் பயணப்பட்டு போனான். And Judah, he was traveled on one day. பழைய ஏற்பாட்டு யூதா பயணப்பட்டு போனான். And Old Testament Judah, he traveled one day. வழியிலே ஒரு பெண்ணை பார்த்தான். He saw a woman on the way. அந்த பெண் வேசியினுடைய ஆடையை அணிந்திருந்தாள். And she attired the garments of an harlot. அவள் வேசி என்று அவளிடத்தில் போய்விட்டான். And he saw that she was a harlot and moved around. கடைசில அவ யாரு? At last who she was? அவனுடைய மருமகள். And it was his daughter-in-law. காரணம் என்ன? What is the reason? அவ போட்டிருந்த Dress. Because of the garments that he wore. இப்ப மாமனார்ட்ட மருமக எந்த Dressல வர்றா? வேசியின் Dressல வர்றா. How the daughter-in-law is coming to the father-in-law and he comes in the garment of a harlot. harlot. சொன்னேன் உன் Dress உன் புத்தியை வெளிப்படுத்தும். And that is what I said that your garments will reveal your thoughts. உன் உன் ஜீவியத்தை வெளிப்படுத்தும். And your garments will reveal your life. நீ ஒழுங்கா Dress போட்டினா ஓ ரைட் உன்னுடைய புத்தி தெளிவா இருக்குன்னு அர்த்தம். If you come in better garments, then your understanding is better. என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு பிள்ளையை நிப்பாட்டிட்டு இந்த பிள்ளை சரியே இல்லைன்னு. நான் சொன்ன முதல்ல உச்சியை ஒழுங்கா எடுக்க சொல்லு, இந்த கோணையா எடுத்தாலே புத்தி கோணையா தான் இருக்கும்னு சொன்னேன். And I said to one particular sister that and when ask your daughter to take this mark in the பசங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, பைபிள்ல சொல்லி இருக்கு. பெண்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஆண்களுக்குன்னு ஒன்னு இருக்கு. பெண்கள் வந்து முடிய வளர்க்கலாம், ஆண்கள் முடிய வளர்க்க கூடாது. பெண்கள் முடிய வெட்டக்கூடாது, ஆண்கள் முடிய என்ன செய்யணும்? வெட்டணும். இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கு. ஸ்வாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? And there is a style for both boys and girls, and it is said that and a boy the men should not grow hair and the women should grow hair, and this is what is said in Bible, and this character is teaching your will.
பையங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் Dress வாங்கி கொடுக்கும்போது பக்தியா இருக்கான்னு பார்த்து மறைஞ்சிருக்கா மறைக்குதா உடம்புங்கறத பார்த்து வாங்கி கொடுக்கணும். When you are giving the garments to your children and you must see, check and see and analyze whether it is covering or it is worthy garments. யூதர்கள்லாம் பாருங்க எப்படி போடுறாங்க Dress, முஸ்லிம்ஸ் எப்படி போடுறாங்க. See the Jews and Muslims how they are adorning them. நம்ம ஆளுங்க தான் தரிகட்டு அலையுதுங்க. And our people they are going perversely. நீதிமொழிகள் 20:9 பார்க்கும் பொழுது When we look into Proverbs chapter 20 verse 9 இருதயத்தில் சுத்தம் and they that are pure in heart. ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் சுத்தமாய் இருக்க வேண்டும். A child of God must be pure in heart. இதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். We can see in book of Matthew chapter 5. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். And Matthew chapter 5 verse 8 says, blessed are the pure in heart for this. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் அவனை தீட்டுப்படுத்துகிறது. Because that proceedeth out of the heart of man and defileth him. இருதய சுத்தம் உன்னை தேவனை தரிசிக்க கூடியவனாய் மாற்றும். Purity in heart will turn you to see God. இருதயம் சுத்தம் ரொம்ப முக்கியமானது. And purity heart is very important. நீதிமொழிகள் 20:9 29 of Proverbs. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன். I have made my heart clean. உன்னுடைய இருதயத்தை நீ சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். You must cleanse your heart. சரீரத்துல எந்த பார்ட்ல பாதிப்பு இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கலாம். இருதயத்துல பாதிப்பு வந்தா அவனுடைய வாழ்நாள் கேரண்டி கிடையாது. And if there are maybe some affects comes in their any members of the body, if there comes any affects in their heart and it will affect his life. உண்மைதானே? அதுபோல இருதயத்தில் சுத்தம் உன்னை தேவனை தரிசிக்க கூடியவனாய் மாற்றும். Purity in heart will make you to see God. அடுத்து உன்னுடைய ஜெபம் சுத்தமா இருக்கணும். Nextly your prayer must be pure. நம்ம ஆளுங்களுடைய अनेகருடைய ஜெபம் சுத்தம் இல்லாதனால தான் பதில் இல்ல. Many of our people prayers are not pure, so there is no reply for their prayers. யோபு 16:17 Book of Job chapter 16 verse 17. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. என் ஜெபம் சுத்தம். My prayer is pure. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபம் சுத்தமா இருக்கணும். A child of God's prayer must be pure. இல்லனா உன் ஜெபம் ரிட்டர்ன் வந்துரும். Or it comes back or returns. நீ பண்ணலாம், அப்ளிகேஷன் போடலாம். சில புக்ஸ் மேகசின்லாம் போடுவாங்க. if undelivered எங்க அனுப்பிடுங்க திருப்பி வந்துரும். நீ அப்படி போட வேண்டாம் பரலோகத்துக்கு. if undelivered ன்னு போட வேண்டாம். சரியில்லைனால அது எங்க டெலிவரி ஆயிடும் திருப்பி ரிவர்ஸ் வந்துரும். You no need to write this if undelivered. If your prayers are not pure, it comes back. 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 35th Psalm verse 13 what it says? என் ஜெபம் என் மடியில் திரும்பி வந்தது. And my prayer come back to my bosom. இவன் போட்ட ஜெபம் எங்க வந்துருச்சு? திரும்ப இவன் மடியிலே வந்து விழுந்துருச்சு. His prayer will turn back to him. காரணம்? What is the reason? உன்னுடைய ஜெபம் சுத்தம் இல்ல. Your prayers are not pure. இதை யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we read in book of James chapter 4, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. and you are making supplication in an unbelievable manner, so your prayers are not answered. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல And chapter 4 verse 3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் even you make supplication உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ye ask and receive not because you ask amiss that ye may not consume it upon your lusts. அப்ப ஜெபத்துல கூட சுத்தம் இருக்கணும். Even in your prayer there must be purity. எப்படி? நல்ல பாய் எல்லாம் போட்டு நல்லா உட்கார்ந்து ஜெபிக்கிறது சுத்தமான ஜெபமா? Spreading mats and sitting properly and offering the prayer. நீ உன் ஜெபம் கரெக்ட்டா இருக்கணும், சுத்தமான ஜெபமா இருக்கணும், பரிசுத்தமான ஒரு தூபமாக மேல போணும். Your prayer must be pure and it must go as a pure incense. சும்மா உட்கார்ந்துட்டு சோத்ரம் 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 என்னாச்சு போய்ட்டியா? சோத்ரம் 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 வந்துட்டேன் சோத்ரம் பரவாயில்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டார் சோத்ரம். இப்படி சொல்லிட்டு என்னாத்துமாவே போட்டா வந்தவனும் வரமாட்டான் போனவனும் போகமாட்டான். And speaking often in between in doing your prayers, if you pray like that and the proper prayers are not proper. எலியா 1 ராஜாக்கள் 17:1 சொல்றான், என் வார்த்தையின்படி தான் நடக்கும், என் வார்த்தைக்கு மீறி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொன்னான். அப்படி ஒரு ஜெபம். According to 1 Kings chapter 17 verse 1, Elijah says, and according to my words and everything has happened, or else it will not prosper. என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இஸ்ரவேல்ல பனியோ மழையோ நிச்சயாது பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவருக்கு முன்பாக நிக்கிற நான் ஆணையிடுகிறேன். As the Lord God believeth Israel before them whom I stand, and there shall not be dew or rain these years, but according to my word. அடுத்து அக்கினி இறங்கும்போது சொல்றான், நான் நீர் தேவன், நாங்க உம்முடைய ஊழியக்காரன், இப்ப பதில் கொடுன்னு கேக்குறான்.
When fire descends and he says, and that you are my God and I am your servant, let the fire come down. உன் ஜெபம் எப்படி இருக்கு? How is your prayer? உன் ஜெபம் குப்பை மாதிரி போக கூடாது. Your prayer should not go like a dust. புருஷன் ஒன்னு ஜெபிச்சிட்டு இருப்பாரு, மனைவி அப்படி இல்லங்கன்னு இன்னொரு ஜெபம் பண்ணா முடிஞ்சு போச்சு. And husband offer a prayer and wife says in a different way, and that is not a proper prayer. நீங்கள் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். With one accord when you ask unto God unto and you are receiving it. உன்னுடைய ஜெபம் கூட நல்லா சுத்திகரிச்சு தாழ்த்தி அழகா சுத்தமான ஒரு ஜெபமா மேல போய் சேரும். Your prayers must be proper, you must humble before God, and your prayers must go pure in the presence of God. உன்னுடைய செய்கை சுத்தமா இருக்கணும். And your deeds must be pure. நீதிமொழிகள் 20:11. Book of Proverbs chapter 20 verse 11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமா செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் அவனுடைய செய்கை முக்கியம். Even a child is known by the doings and their works are important. நீதிமொழிகள் 21:8. Book of Proverbs chapter 21 verse 8. சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். தன் கிரியை சுத்தமுள்ளவன் தன் கிரியைகளில் செம்மையானவன். As for the pure, his work is right. உன்னுடைய செய்கை உன்னுடைய கிரியைகள் சுத்தமா இருக்கணும். Your doings, your deeds, your works must be pure. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளுக்கும் ஆண்டவர் பேசும் பொழுது When the Lord spake to 7 churches in Revelation chapter 2 and 3, சில சபைகளை பார்த்து என்ன சொல்றாரு? and looking unto some of the churches what he உன் said, கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். and I have known your works, நீ முன்பு செஞ்சதை விட நல்லா இப்ப அதிகமா செய்யற. and you do more than before. ஆனா ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, But looking unto some such churches he உன் said, கிரியை எனக்கு முன்பாக நிறைவா இல்ல. and your works are not proper in my sight. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto chapter 3 verse 2, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் இல்லை. and your works have not found perfect before God. ஆனால் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது But chapter 2 verse 19 when we see வெளிப்படுத்தல் 2:19 in the book of Revelation chapter 2 நீ verse முன்பு 19, செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். and I know thy works that you have done before and last to know than the first. அப்ப தேவன் உன்னுடைய செய்கை உன்னுடைய கிரியைகளை பார்க்கிறார். The Lord looks unto your doings and your works. ராகாப் என்கிற வேசியை குறித்து பைபிள்ல படிக்கும் பொழுது When we read about the Rahab the harlot, அவள் கிருபையினால் நீதியுள்ளவளாக்கப்படவில்லை, கிரியையினால் நீதியுள்ளவளாக she கணக்கிடப்பட்டார். was not counted because of grace, but she was counted by her works. ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியைகளினாலே நீதியுள்ளவளாக மாற வேண்டும். Children of God, they must become யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். and book of James chapter 2 verse 25, அவள் கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். and she become just because of her works. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. And faith without works is dead also. அப்ப கிரியையில் சுத்தம் தேவை. So we need purity in our works. உன்னுடைய சொல் மாத்திரமல்ல, Not only your works, உன் இருதயம் மாத்திரமல்ல, not only your heart, உன்னுடைய வஸ்திரம் மாத்திரமல்ல, not only your garments, உன்னுடைய வார்த்தை மாத்திரமல்ல, not only your words, உன்னுடைய செய்கைகளும் உன்னுடைய செயல்களும் சுத்தமாய் இருக்க வேண்டும். your deeds and your works and actions must be pure. அடுத்து உன்னுடைய பிரதிஷ்டை சுத்தமாக இருக்க வேண்டும். Nextly, consecration must be pure. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into book of Lamentation chapter 4 verse 7, புலம்பல் 4:7 அவளுடைய நசரேயர் வாசிங்க. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும். உறைந்த மலையை நசரேயன் சொல்கிறது பிரதிஷ்டை உள்ளவன் அர்த்தம். Nazarites are the one they are with consecration. அது ஒரு விரதம். And it is அது ஒரு விரதம், அது ஒரு பொருத்தனை. and it is a vow. அது அதில் அந்த பொருத்தனைக்கு உட்படுத்தி கொண்டவன் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். And they that are into that vow and they must be pure. அவன் தீட்டுப்படக்கூடாது, தன்னுடைய பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்தக்கூடாது. They should not be defiled and they should not defile their consecration. நல்லா கவனிங்க. உங்களுடைய Attention. பிரதிஷ்டை எல்லாம் எப்படி இருக்கு? How is your consecration? நல்ல பிரதிஷ்டை பண்றீங்களா இல்ல மோசமான பிரதிஷ்டை பண்றீங்களா? Are you doing a good consecration or bad consecration? சாகுற வரைக்கும் அந்த விசுவாசிட்ட நான் பேச மாட்டேன். Until my death I will not speak to the believer. இதுக்கு பெரும் பிரதிஷ்டை தான். And this is also called as consecration. செத்தாலும் போக மாட்டேன். Even they die I will not attend. அவன் வீட்டுக்கு ஏரியா பிரேயருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். I will not attend area prayers at their home. இதுவும் பிரதிஷ்டை தான். And this is also consecration. இதுதான் கேடான பிரதிஷ்டை. And this is the evil consecration. நல் பிரதிஷ்டைங்கிறதுல சுத்தமா இருக்கணும். You must be pure in your consecration. ஒரு பையன் என்கிட்ட வந்தான், அவனுக்கு ஜெபிக்க சொன்னாங்க. One boy came to me and they asked to pray for him. வாய் முழுசும் எச்சி வச்சுக்கிட்டு, ஏன்னா எச்சி விழுங்காத உபவாசமா. நான் சொன்ன துப்புடா பைத்தியக்கார பையனை,
இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்க துப்பாம. He keeps saliva in his mouth and he said, and it is in consecration. I asked him to spit out. என்ன பிரதிஷ்டை பண்றங்கறத முதல்ல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நிதானி. What consecration you are going to make, you just examine, analyze in the presence of God. அது முடியுமாங்கறத அடுத்து தீர்மானி. And next you take decision, is it possible? ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதானால் என்ன செய்? செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். And if you have desire to make a tower, and you have to make the cost account. பிரதிஷ்டையில் சுத்தம். Purity in consecration. எப்ப அந்த சுத்தம் போகுதோ உன் பலன் போய்டும். When the purity goes away and your strength goes away. எப்ப உன்னுடைய பிரதிஷ்டையில சுத்தம் போகுதோ நீ அடிமையாய் மாறுவாய். When the purity goes in your consecration, then you become a slave. எப்ப உன்னுடைய பிரதிஷ்டையில சுத்தம் போகுதோ உன் கண்ணை புடிங்கிடுவான். When the consecration is leaving you or the purity is leaving you, and they will pluck your eyes out. அது சின்ன பிரதிஷ்டையோ பெரிய பிரதிஷ்டையோ. It may be a small or big consecration. உன்னுடைய பிரதிஷ்டையில சுத்தம் இருக்கணும். There must be purity in your consecration. அவசியமில்லாத பிரதிஷ்டை பண்ணாத. And don't think any unwanted consecrations. ஒரு சிலர் காபி குடிக்க மாட்டேன். And some they say, I will not drink coffee. டீ குடிக்க மாட்டேன். I will not drink tea. ஓகே. ஆனா எதையும் குடிக்க கூடாது. என்ஷூர் மட்டும் குடிப்பேன்னா அது எப்படி பிரதிஷ்டை? When I consume ensure, and what is it consecration? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரதிஷ்டைய? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் கூட ஒரு பையன் விசிட்டிங் வந்தான். ஒரு வீட்டுக்கு போனா காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். உடனே உனக்கு அதை வாங்கி தட்டா இதை வாங்கி தட்டானா மால்டவா ஏன்னு வேற ட்ரிங்க்ஸ் எதுனாலும் குடிக்கலாம். எப்படி இப்ப இவனுக்காக எனக்கு காபி கொடுப்பாங்களாம், இவனுக்கு மால்டவாவோ நெஸ்காபி வாங்குறதுக்கு எங்க போனவன் பூஸ்ட் வாங்குறதுக்கு கடைக்கு போவானா? நான் சொன்னேன் ஒழுங்கான பிரதிஷ்டை பண்ணு. ஒண்ணு குடிக்கவே மாட்டேன்னு முடிவெடு, இல்ல குடிப்பேன்னு முடிவெடு. என்ன நான் சொல்றது சரிதானா? Take proper consecration that I will drink and drink, or you think leave it and I will not have any drink. புருஷ மனைவி அதாவது குடும்பமாக இருக்கிறவர்கள் எந்த பிரதிஷ்டை பண்ணினாலும் குடும்பமாய் பண்ண வேண்டும். Husband and wife and they that are in family and they have to make consecration in their family. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. மனைவிக்கு தெரியாம புருஷன், புருஷனுக்கு தெரியாம மனைவி பிரதிஷ்டை பண்ணாதீங்க. And unknown to wife and unknown to husband, don't make any consecration. புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் லாஸ்ட் வீக் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். Last week I went to one place. ஒரு பிள்ளைக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. One girl got anointing. அவங்க அப்பா ரட்சிக்கப்படல. Her father was not saved. அவ நகையை கழட்டிட்டு என்கிட்ட கொடுத்தா, நான் வாங்க மாட்டேன்டா. She removed the jewels and gave to me. I said I will not get back. உங்க அப்பாவோட வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். Give with your father, then I will get it. நீ உங்க அப்பாவோட வா. Come with your father. இல்ல அவரு வேலூர் கூட்டத்துக்கு போயிட்டாரு. பரவாயில்ல, வந்த பிறகு பாப்போம். And he said he went to another meeting. After he comes, I will visit him. குடுத்தியா? குடு எல்லாத்தையும் கலத்து சோத்ரம் அல்லேலூயா எல்லாம் அந்த ஸ்கீம் நம்மட்ட கிடையாது. I don't have scheme that if you are giving to receive it. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரதிஷ்டை கரெக்ட்டா பண்ணனும். பண்ணா சாகர வரைக்கும் அதை நிறைவேற்றணும். You must do the proper consecration. When you make a consecration, you must be faithful till the end. மீசை எடுக்கன்னு பிரதிஷ்டை பண்ணினவங்கள நம்ம சபையில பாத்துக்கிறோம். ஆனா இப்ப நம்ம பையங்கள்லாம் நான் பிரெஞ்சு தாடி தான் வைப்பேன்னு பிரதிஷ்டை பண்றான். And they are taking consecration that I will take mustache, but our children they are keeping the French bird. அது எடுன்னு சொன்னா அவனுக்கு தற்கொலை பண்ணி நானே அவனை கழுத்து பிடிச்சி நெரிச்ச மாதிரி ஃபீல் பண்றான். And how he feel that and just I am making him to commit suicide. சும்மா சூப்பரா வரணும் ராபோஜனத்துக்கு. ஷேவிங் பண்ண காசு இல்லன்னா வாங்கி தரேன். And you must come very proper to the communion. If you don't have money to save, I give you money to shave. ஒரு 1.5 மாசம் சேவ் பண்ணாம தாடி மீசையும் வச்சுக்கிட்டு பரட்ட மாதிரி எல்லாம் உள்ள வராத. And don't come so awkwardly. கர்த்தருடைய பந்தி உன் மீசை வந்து இந்த ராபோஜன ரசத்துல படக்கூடாது. And your mustache should not fall கர்த்தருடைய ரத்தம். It is the blood of God. சும்மா நான் பிரதிஷ்டை பிரசங்கம் பண்ணல. I just simply am not making the preaching. என்ன பரிசுத்தத்தை நீ கத்துக்கிட்ட? And what you will learn from these words? யார்ட்ட கத்துக்கிட்ட நீ? To whom you have learned? சத்தியம்னா சத்தியத்துல நிக்கணும். If it is truth, must you stand in truth. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லனா இந்த மார்க்கம் உங்களை வாந்தி பண்ணி போடும். பைபிள்ல சொல்லி இருக்கு, கானானுக்குள்ள இருக்கணும்னா நீ கரெக்டா இருக்கணும். இல்லன்னா கானான் தேசம் உன்னை என்ன செய்யும்? என்ன செய்யும்? வாந்தி பண்ணி போடும். After coming to spiritual life, and you must be proper, or else this way may spit you out. And it is said that when you come into the Canaan country, or you must be proper, or the Canaan may spit you out. உன்னுடைய வழிகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். Your ways must be holy. நீதிமொழிகள் 16:2ல பார்க்கும் பொழுது, when we look into book of Proverbs chapter 16 verse 2, உன்னுடைய வழிகள் சுத்தமா இருக்கணும். and your ways must be pure. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின்படி, according to 119 Psalms verse 9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை
காத்துக்கொள்வதினால் wherewith all shall a young man cleanse his way by taking heed according to thy word. உன்னுடைய வழிகள் சுயமான வழிகளாக இருக்க கூடாது. Your ways must not be self ways. நீ தேவனுடைய வழிகளில போகணும். You must go in the way of God. யா வழி தனி வழின்னு எங்கயாவது போய் மாட்டிக்காத. And telling that my way is a different way and don't be entangled in any way. உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்கணும். Your ways must be the ways of the Lord. ஆண்டவர் ஒரு சிலரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உன் வழிக்கும் என் வழிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உனக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குங்கற. And the Lord said, and there is a distance between you and me, the distance between heaven and the earth. Your ways are not my ways. உபாகமம் 23:14 ஐ பார்க்கும் பொழுது, when we look unto Deuteronomy chapter 23 verse 14, உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். your camp must be holy. உன் வீட்ல தேவ சித்தம் இல்லாத எந்த பொருளையும் வைக்காத. Without the will of God, don't keep any materials in your house. பரிசுத்தத்துக்கு மாறான எந்த ஒரு பொருளையும் வைக்காத. That which is contrary to holiness, and don't place any material or thing in your house. பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம் உண்டு, ஒருத்தன் அடகு வாங்கியிருந்தேன்னா அடகு பொருளை வீட்ல வைக்காதன்னு சொல்லிருக்கு. And there is a law in the Old Testament, and if they are getting as a let's a they should not keep in their house. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you must take heed in this matter. உங்களுடைய வீட பரிசுத்த ஸ்தலமா மாத்துங்க. Make your house as a holy sanctuary. உங்க வீட்ல தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே உள்ள வர விடாத. And that which is undesirable to God, don't make it to come inside your house. விக்கிரக சம்பந்தப்பட்டது எதையும் உள்ள வைக்காத. Things concern or things mingled with this idol things, you should not keep it in your house. உன்னுடைய பாளையம் சுத்தமா இருந்தாதான் தேவன் உன்னை ரட்சிக்க முடியும். அந்த வசனம் வாசிங்க. எதுக்கு உன் பாளையம் நல்லா இருக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். சுத்தமா இருக்கணும். உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டீனா உன் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். வீட்ல போய் பாரு, தேவ சித்தம் இல்லாதெல்லாம் வெளிய தூக்கி போட்டுரு. To deliver you and give up the enemies before thee, and your camp must be holy. What is undesirable to God, go and check in your house and throw it out. யோபு 33:3 ஐ பார்க்கும் பொழுது, when we look unto book of Job chapter 33, உன்னுடைய உதடுகள் சுத்தமா இருக்கணும். your lips must be pure. உன்னுடைய உதடு கரெக்ட்டா இருந்தாதான் நீ சொல்ற வார்த்தையை மத்தவங்க கனம் பண்ணுவாங்க. If your lips are pure and whatever the words that you utter, they honor your words. உன் உதடு, ஏசாயா சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். And Isaiah says, I am a man of unclean lips, I dwell among the person of unclean lips. ஆண்டவர் மோசேயை கூப்பிடும்போது, when God calls Moses, அவன் ஒரு மறுப்பு சொன்னான். and he gave judging words. அவன் மறுப்பு சொன்னான். And he gave an opposing words. நான் வர மாட்டேன், I will not come, என்னை விட்டுருங்க. leave me. அதுக்கு என்ன ரீசன் சொன்னான் தெரியுமா? You know what the reason he uttered? சொல்லுங்க பாப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Book of Exodus chapter 6 verse 30. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். அவன் தன்னுடைய உதட பத்தி என்ன சொல்றான்? நான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு உதடு உள்ளவன், என் வார்த்தையை கனம் பண்ண மாட்டாங்க. What he says about his lips, and behold, I am of uncircumcised lips, they will not honor or hearken my words. உன்னுடைய உதடு ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். Your words, the lips must be pure. தேவ சித்தம் இல்லாததை குடிக்காத, தேவ சித்தம் இல்லாததை சாப்பிடாத. That which is not according to the will of God, don't eat and don't drink. உபவாசம் அன்னைக்கு உட்கார்ந்து நல்லா மூக்கு முட்டை அடிச்சிட்டு இருக்காத, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். அப்படிலாம் இருக்க கூடாது. உன் உதடு சுத்தமா இருக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடா இருந்தா உன் வார்த்தையை மத்தவன் கிராண்ட் பண்ணுவான். During the time of fasting, you must take fasting, and you should not gulp down every items, and your words and your lips must be pure. என்னாகமம் 31:22 பொன்னானது சுத்தமாக இருக்க வேண்டும். Numbers chapter 31 verse 22, gold must be pure. 31:22 பார்க்கும் பொழுது 31 verse 22, அங்கே பொன்னானது சுத்தமாக இருக்க வேண்டும். gold must be pure. 1 பேதுரு 1:7 படி, according to 1 Peter chapter 1 verse 7, அழிந்து போகிற பொன் விசுவாசத்தை காண்பி, அழிந்து போகிற பொன் அது அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். and it is said that and the gold that perisheth, it should try with fire. அதை விட விலையேற பெற்ற விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறது. and it is said that your faith is more precious அப்படினா than gold. உன்னுடைய விசுவாசம் சுத்தமான விசுவாசமா இருக்கணும். if so, your faith must be pure. உன் விசுவாசத்துல குறைவு வரக்கூடாது. and there should not be any shortcomings comes in your faith. உன்னுடைய விசுவாசத்துல குறைபாடு வரக்கூடாது. and there should not be any limitation occurs in your faith. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into book of Acts of the Apostles chapter 20 verse 27, நான் உங்கள் எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாய் இருக்கிறேன். I am found pure and refraining from all your blood. யாருடைய இரத்தப்பழியும் உன் மேல இருக்க கூடாது. and none of your blood must be upon you. எந்த இரத்தப்பழியும் உன் தலை மேல இருக்க கூடாது. and none of your blood must be upon your head. நான் எனக்கு
ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் சொல்லிடுவேன். And what I say, God says to me, I say unto you. அந்த இடத்துல நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் ஒன்றையும் மறைக்காமல் உங்களுக்கு அறிவித்தபடினால் உங்களுடைய எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன்னு பவுல் சொல்லுகிறார் அதுக்கு முந்தின வசனத்துல. When you read in the Bible and he says that, and I recorded you that this day that I am pure from blood of all men. நீ அத சொல்லலனா அந்த இரத்தப்பழி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லலனா அந்த இரத்தப்பழி எல்லாம் நான் என்ன செய்யணும்? சுமக்கணும். If I say not to you and I have to carry the blood which because I have not uttered unto you. உங்கள் நிமித்தம் யாராவது இடறி போயிருந்தா அந்த இரத்தப்பழி உன் மேல நிக்கும். If anyone offended because of you and the blood will fall upon you. இந்த சபைக்கு வந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ உன் நிமித்தம் வரலையா அவன் இரத்தப்பழி உன் தலையில தான். If a person come to the church because of you, if they are not coming to the church, the blood will fall upon you. உன்னுடைய பேச்சோ உன்னுடைய பழக்கவழக்கமோ உன்னுடைய செயலோ ஒருவனை துக்கப்படுத்தி காயப்படுத்தி அவனை அவமானப்படுத்தி அவனை இந்த சபையை விட்டு வெளியே போக வைத்து பின்மாற வைத்திருந்தால் அவன் இரத்தப்பழி உன் மேல. Your words, your conversation, your words, and if it is not proper, if you have offended any person, if it does not enter any person to come inside, or if it is referring them, and that blood will come and fall upon you. அப்படி இருந்துச்சுனா ஓடி போய் கூட்டி வந்துரு. If so, you go and call them back. இரத்தப்பழிக்கு நீங்களாக. And go be removed from the blood. ஆதியாகமம் 35:2. Book of Genesis chapter 35 verse 2. தன்னுடைய வீட்டார் அனைவரையும் கூப்பிட்டு அவர்களை சுத்தம் பண்ண சொன்னான். He called all his household and made him to make a sanctification. சுத்திரிப்பு கூட்டம் சொன்னா முழு குடும்பமா ரட்சிக்கப்பட்டவங்க முழு குடும்பமா ராபோஜனம் எடுக்கணும். And sanctification meeting means as a family they must take part in the communion and they must be cleansed together. பையன் எடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டா, அப்பா எடுக்க மாட்டாரு, அம்மா எடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? And son will not take, daughter will not take, the father will not take part, and mother will not take part, and how the family would be? அந்நிய தெய்வத்தை உங்களை விட்டு அகற்றி உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்னு யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சுத்திகரிப்பை அவன் வலியுறுத்துகிறான். And Jacob is instructing a sanctification to them, put away the strange gods among you and be clean and change your garments. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We must pay attention in this matter. அது மாத்திரமல்ல, not only that, நீங்கள் சகலமும் சுத்தமா இருக்கணும், முழுவதும் சுத்தமா இருக்கணும். Everything must be pure and all things should be pure. லூக்கா 11:41 பார்க்கும் பொழுது, when we look into the book of Luke chapter 11 verse 44, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். ஒருவேளை நீ பல விதங்கள்ல சம்பாதிச்சிருப்ப, you may be earn money in different ways, ஆனா இவைகளெல்லாம் நீங்க உங்க வீட்ல இருக்கும், and all things may be with you. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீங்கள் பிச்சை கொடுங்கள் உங்களுக்கு இருக்கிறது எப்படி மாறும்? ஆசீர்வாதமா மாறும். And the Bible says that give alms to the poor and whatever it is with you will become a blessing. டைம் வந்தா நான் அந்த சப்ஜெக்ட் பேசுறேன். பிச்சை எடுத்தல் பிச்சை கொடுத்தல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நான் அதை பேசுறேன். If time comes then I will tell you the subject on giving alms and begging. ஆனா இங்கே இயேசு சொல்றாரு உங்களுக்கு இருப்பதில் நீங்கள் எதை கொடுங்கள்? பிச்சை கொடுங்கள், கடன் கொடுங்கள், கைமாற்று கொடுங்கள் சொல்லல. என்ன சொல்லிருக்கு? பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எப்படி மாறும்? சுத்தமா மாறும். Exchanging money or giving debts, he did not speak about the subject, and he says that give alms that you have or some things that ye have, and behold all things become clean. பிச்சை கொடுக்கறீங்க பழக்கம் இருக்கா? தூங்காத. Do you have the practice of giving alms? வரும்போது டைரி கீரி பேனா எல்லாம் தூக்கிட்டு வரணும். பிச்சை எடுத்து பிச்சை கொடுப்பது அது ஒரு பாக்கியம். And giving alms is a blessedness. ஆண்டவரே நீ கொடுக்கறவனா வச்சிருக்கீங்களே அதுக்காக நன்றி செலுத்துறேன்னு நீ சொல்லணும். And you must say thanks unto him that you make me a giver. பிச்சை எடுக்கறவனா வைக்காம என்ன எப்படி வச்சிருக்கீங்க? பிச்சை கொடுக்கறவனா வச்சிருக்கீங்க. And you do not make me as a begging to others, but you give me a chance or give me a blessedness to giving alms to others. பிச்சை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இருப்பது சுத்தமா இருக்கும். Give alms to others and that which is with you will be clean. ஏழைகளை பார்த்து உதவி செய்யுங்க. And look unto the poor and help them. வெளிய தெரியாம உதவி செய்யுங்க. And help them which is not outside. First preference நீங்க விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். First preference you must give to the believers. Second preference நீங்க உங்களுடைய பார்வையில யார் ஏழைகளா தெரியுறாங்களோ உதவி செய்யுங்க. Second in your second preference that according to your sight and who are found poor in your eyes you must give alms to them. அதுக்கும் வசனம் இருக்கு. Word of God is there for them. அதாவது first chance யாருக்கு கொடுங்க? விசுவாசிகளுக்கு கொடுங்க. To whom you must give the first preference to the believers. ஒருவேளை வெளியாளா இருந்தா வெளியாளுக்கு செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது. If you want to do it to the outward people you can do it, it is not wrong. கலாத்தியர் 6:10 பார்க்கும் பொழுது, when we look into book of Galatians chapter 6 verse 10, 9ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said in verse 9, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். and don't faint in doing goodness to others. ஆனா அதே நேரத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது, and the Bible 10th verse say, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், and according to the opportunity that we get and good to all men, விசேஷமாக especially விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். and let us all do goodness to the household of faith. அப்ப first preference யாருக்கு நீ கொடுக்கணும்? To whom you must give the first preference. ஏழைகளா இருக்கிற விசுவாசிகளுக்கு
நீங்கள் உதவி செய்வது அதுதான் பிச்சை இல்ல உதவின்னு அர்த்தம். To the poor believers, that is giving alms or giving money to them. நீ கஞ்சனா இருக்க கூடாது. And you should not be stingy. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, நான் கொடுப்பேன்னு சொல்லு, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. Ask unto God, Lord give me, the Lord gives you more. பைபிள் சொல்லுகிறது பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது எப்படியாகும்? எப்படியாகும்? டாக்ஸ் கிக்ஸ்னு பிடிபடாது, அது உனக்கு சுத்தமா இருக்கும். Whatever maybe if you give alms to that you have and it becomes pure to you, it must become clean and it will not turn into a tax or any other thing. யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, when we look at the book of John chapter 13 verse 10, அங்கே இயேசு ஒரு முழுவதும் சுத்தத்தை குறித்து பேசுகிறார். and Jesus speak about the complete cleanliness. இந்த கழுவுதலை குறித்து பேசும் பொழுது, when he speaks about the purification, இயேசு கால்களை கழுவினார். and Jesus cleansed their washed their feet. நான் எப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆனனோ அதில இருந்து இந்த கால்களை ஒரு ஊழியம் போயிடுச்சு. When I became assistant pastor, I left the ministry of அதுக்கு முன்னால ஒரு 25-30 வருஷம் நான் ஒழுங்கா எவ்ரி குட் ஃப்ரைடேக்கு என்ன கொடுத்துருவேன், இல்ல ஈஸ்டர் அன்னைக்கு கம்பல்சரியா கால்களை ஒரு ஊழியம் வச்சிருவேன். At every Easter the Good Friday service and used to keep the service of washing the feet. அது ஒரு ஊழியம். It is a ministry. ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்வீர்களானால் நீங்களும் அதை என்ன செய்யுங்கள், செய்யுங்கள்னு இயேசு சொன்னார். And Jesus said that, and if I am doing this, and for you also must do the same. இப்ப இயேசு வந்து கால் கழுவுறதுக்கு பேதுரு ஒத்துக்கொள்ளல. And Peter did not accept for Jesus to cleanse or wash his feet. இப்ப பங்கு இல்லைன்னு இயேசு சொல்றார். And Jesus said, you don't have part with me. அப்ப இவன் என்ன சொன்னா? And what he replied? இவன் என்ன சொன்னா? அப்ப என் கை கழுவுங்க, காலை கழுவுங்க. And he replied that, Lord, not only my feet also, but also my hands and my head. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus replied? ஞானஸ்நானம் எடுத்தவன் முழுகினவன் தன் கால்களை கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் எப்படி ஆயிடுவான்? சுத்தமாயிடுவான். He that is washed needeth not to shave to wash his feet, but he will be clean every whit. கால்களை சுத்தமாக்குதல் and cleansing or washing their feet. எங்கெல்லாம் போன ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரைக்கும் நீ எங்கெல்லாம் சுத்துறன்னு பாரு. From last communion to till this communion, you just think and see where or you moved from. வேலைக்கு போறது பாவம் கிடையாது. Going to job is not wrong. குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு அலையிறது தப்பு கிடையாது. தேவ சித்தமில்லாமல் உன் கால்கள் எங்கே போனது? Earning for your family, and that is not wrong, but contrary to the will of God, but not without will of God. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். Your legs that hastily going to do the evil. இயேசு சொல்றார், நான் சுயமாய் வரவில்லை, நான் எங்கேயும் ஒரு ஸ்டெப் கூட சுயமா எடுத்து வைக்கலன்னு சொல்றார். Jesus said that I come not by self, or even a single step I laid not by myself. நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். I end my words. இன்றைக்கு நாம் சுத்தமாவோம். Today let us all become pure. நான் இவ்வளவு நேரம் பேசினது வசனமும் உபதேசமும். Until now I speak of the doctrines and word of God. யோவான் 15:3 என்ன சொல்லுகிறது? And John chapter 15 verse 3, what it say? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்ப நான் சொன்ன வசனத்தை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்பொழுதே உங்களுக்கு என்ன உண்டாயிடும்? என்ன உண்டாகும்? சுத்தம் உண்டாகும். When you follow the words that I have uttered now there will be cleansing or purity takes place in you. ஆண்டவர் சொல்லுகிறார், And Lord says, நான் உங்களை சுத்தமாக்குவேன். I'll make you pure. எசேக்கியேல் 36:25ல ஒரு பிராமிஸ் பண்றாரு, நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தம் ஆவீர்கள். Ezekiel chapter 36 25 எங்க பார்த்தா அதுக்குள்ள? எசேக்கியேல் 36:25. Book of Ezekiel chapter 36 verse 25, he says that, ஆண்டவர் ஒரு பிராமிஸ் சொல்றாரு, and God gives a promise, நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் எப்படியா மாறுவீங்க? சுத்தம் ஆவீர்கள். I will cleanse you that you will become clean. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who believe this word, let us all close our eyes. இது 7வது மீட்டிங். And this is the 7th meeting. இதுல கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். And they that attended this meeting are blessed. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். And for a while let us all close our eyes and bend our knees. சரியான ஒரு சுத்தம் உண்டாகும். And there must be proper cleansing. ஒரு திராட்சை செடியை போய் அத சுத்தம் பண்ணிட்டா அது சுத்தமும் ஆயிடும், கனிகளும் அதிகமா கொடுக்கும். When you dress the wine tree and it gives more, it is cleansed and it gives more or bear more fruits. இன்னைக்கு நீ சுத்தமாயிட்டேனா நீ அதிக கனிகளை கொடுப்பாய். When you are cleansed or when you become pure today, then you will bear more fruits. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். Keep thyself pure. இன்னைக்கு சுத்தத்தை குறித்து கர்த்தர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். Today the Lord intervene with you about the purity. சுத்தமாக விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். And they that want to become pure, let us close our eyes and bend our knees. அவசியம் இல்லாம எழும்பாதீங்க. Without urgency, don't depart the place. அவசியம் இல்லாம கீழே உட்காராதீங்க. Without urgency or without need, don't sit down. கர்த்தர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். God is in our midst.
அவர் உன் கால்களை கழுவ வந்திருக்கிறார். He came in midst, he come in our உன் midst to தலையை cleanse your கழுவ feet. வந்திருக்கிறார். He come in our midst to wash your head. ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். Lord, you make me pure. ஒரு மனுஷன் சொல்றான், நீர் என்னை சுத்தமாக்கும், நான் சுத்தமாவேன். And one man said, you cleanse me, Lord, I will become clean. நீர் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். Wash me and I will become clean. நீர் என்னை கழுவும், நான் வெண்மையாவேன். Lord, cleanse me, I will become white. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் வாயை திறந்து கதறுவோமாக. And those who desire in this way, let us open our mouth and let us shout unto God. உன்னுடைய வார்த்தையில் சுத்தம், The words purity உன்னுடைய சொல்லில் சுத்தம், and purity in your words, உன்னுடைய வஸ்திரத்தில் சுத்தம், purity in your garments உன்னுடைய பிரதிஷ்டையில் சுத்தம், and purity in your consecration, உன்னுடைய கிரியையில் சுத்தம், purity in your words, உன்னுடைய இருதயத்தில் சுத்தம், purity in your heart, உன் வழிகளில் சுத்தம், purity in your ways, உன் கைகளில் சுத்தம், purity in your hands, உன் பாளையத்தில் சுத்தம், and purity in your உன் ஜெபத்தில் சுத்தம், purity in your prayer, உன் விசுவாசத்தில் சுத்தம், and purity in your faith, முழுவதும் சுத்தம். a complete purity. இந்த மாலை வேளை உன்னை சுத்தமாக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். In this evening time, he come in our midst to cleanse you. நீ வாயை திறந்து கேட்பாயா? You open your mouth and ask, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். Lord, you cleanse me, Lord. நீர் என்னை சுத்தமாக்கும். Lord, make me pure. நான் சுத்தமாவேன். I will become pure. ஆமென். ஆமென். இது அறிக்கையின் நேரம். This is time for confession. கர்த்தருடைய சன்னிதானத்திலே பாவ நிவர்த்தி செய்ய விரும்புகிறவர்கள், உங்களுக்கு இந்த வசனங்களிலே எதுக்காவது உங்களுக்குள்ள மனஸ்தாபம் உண்டாகினால், உங்களை சுத்தவானாய் மாற்ற விரும்பினால், கர்த்தருடைய பாதத்திலே எழும்பி நின்று நீங்கள் அறிக்கையிடலாம். And they then want to make the atonement of sin, they to refrain from sin and to be purged from sin, and you can stand up in the presence of God and you can open your mouth and you can confess. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற எல்லாரும் நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ சரியான அறிக்கை செய்தால் நீ வீட்டுக்கு திரும்பும் பொழுது நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவாய். நீ சரியான அறிக்கை பண்ணினால் உனக்கு பின்னாக வந்து கொண்டிருந்த வல்லமை இன்றோடு நிறுத்தப்படும். சரியான அறிக்கை பண்ணுவாயானால் உன்னை குற்றப்படுத்தின ஆவி உன்னை விட்டு விலகி நீக்கும். சரியான அறிக்கை செய்வாயானால் உன் பாவத்தின் நிமித்தம் உனக்குள்ள இருக்கிற போராட்டம் எதுவானாலும் அறிக்கையோடு அது அழிந்து போய்விடும். உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் அறிக்கையை ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ அறிக்கை செய்த உடனே, நீ குற்றவாளி என்று ஒத்துக்கொண்ட உடனே அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் தெளிப்பார். அறிக்கைக்கு பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அறிக்கைக்கு பின்னாலே ஒரு அபிஷேகம் காத்திருக்கிறது. அறிக்கைக்கு பின்னாலே கர்த்தர் உன்னோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். அறிக்கைக்கு பின்னாலே கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். சரியான அறிக்கைக்கு பின்னாக தேவனுடைய கரம் உன் கரத்தை பிடிக்கும். சரியான அறிக்கைக்கு பின்பாக அற்புதங்கள் நடக்கும். உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார்.
குழந்தைகளை ஒதுக்கி வைத்து விடுங்கள், பைபிளை ஒதுக்கி வைத்து விடுங்கள். அறிக்கைக்கு பின் நீ ஒரு பலிபீடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சரியான அறிக்கை செய்தால் நீ ஒரு பலிபீடம். நீ ஒரு பலிபீடமானால் அக்கினி இறங்க வேண்டும். மகானியா அக்கினி இறங்கும் பொழுது மற்றவர்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விடாதீர்கள். அறிக்கைக்கு பின்பு அக்கினி இறங்காவிட்டால் நீ அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர். அறிக்கைக்கு பின் அக்கினி இறங்கினால் தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ அறிக்கை செய்தால் நீ செப்பனிடப்பட்ட ஒரு பலிபீடம். நீ அறிக்கை செய்தால் நீ உன்னுடைய பலிபீடமா நீ மாறி இருந்தால் ஒரு அக்கினி இறங்க வேண்டும். அக்கினியினால் உத்தரவருகிற தெய்வமே தெய்வம். ஹல்லேலூயா. அக்கினிக்காய் காத்திருங்கள். அக்கினி இறங்க போகிறது. உன் பலிபீடத்தில் அக்கினி இறங்கட்டும். ஆமா. எத்தனை பேருக்கு அக்கினி அபிஷேகம் தேவை? இது ஒரு நல்ல டைம். நீங்க வயசா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நீ கேட்டா பெற்றுக்கொள்வாய். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். நம்ம டைம் முடிய போது. சரியான ஒரு அபிஷேகம் வெயிட்டிங்ல இருக்கு. நீ எதை குறித்தும் பயப்படாத. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணு சம்பவியாது. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் தேவனால் எண்ணப்பட்டிருக்கிறார். உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். அது தீமையா நடந்தாலும் நன்மையா முடிய பண்ணுவார். உனக்கு இப்ப தேவை அக்கினி அபிஷேகம். இந்த அபிஷேகம் போதாது, அக்கினி அபிஷேகம் வேணும். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. உன்னை அடக்காத. ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். ஆமென். ஆமென். நான் அறிக்கை செஞ்சிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், ஒப்புரவாயிட்டேன், விடுறேன்னு சொல்லிட்டேன், இன்னும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கல. நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு அக்கினி தேவை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க.
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒண்ணே ஒன்னு சொல்லணும். நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த பதில் சொன்னீனா நீ இழந்து போன எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஓ, நீ இழந்து போன எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. வாயைத் திற. உன் சத்தம் பரலோகத்தில் கேட்கட்டும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஆமென். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே, உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே, உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். எல்லாரும் அன்பே, உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். 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 அன்பே, உம்மை நான் சேவித்திடுவேன். ஆமென். ஆமென். தெய்வம், பரலோகத்தில் இருக்கிற தேவன், தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரொம்ப வார்த்தைகள் அல்ல. நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அல்ல. ஒன் வேர்ட் ஆன்சர். அதை உன்னால சொல்ல முடியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அத நல்லா போல்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே, உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே, உம்மையே நான் சேவித்திடுவேன். ஆமென். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். ஹல்லேலூயா. அன்பே, உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் அன்பே, உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். 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 அன்பே, உம்மை நான் சேவித்திடுவேன். ஆமென். அநேகர் மேல் ஒரு இரட்டிப்பான வல்லமை இறங்குறதை நான் காண்கிறேன். அநேகர் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் கிருபையும் தந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் உன்னை நடத்தும்.
இந்த அபிஷேகத்துல நீ ஜெயிப்பாய். இந்த அபிஷேகத்தை மட்டும் நீ விட்டுறாத. இந்த அபிஷேகத்தை அப்படியே பொக்கிஷம் போல காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகம் உன் சிரசில் இருக்கும் வரை நீ பராக்கிரமம் செய்வாய். இந்த அபிஷேகம் உன் சிரசில் இருக்கும் வரை நீ சேனைகளுக்குள் கடந்து போய் ஜெயிப்பாய். இந்த அபிஷேகம் உன்மேல் இருக்கும் வரை நீ மதில்களை தாண்டுவாய். தைரியமாயிரு, தைரியமாயிரு. Amen. 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 ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே வேத வசனத்தின்படி அவர் உட்கார்ந்து ஜனத்தை தனக்குரியவர்களாய் மாற்றும்படியாக அவர் சுத்திரித்துக் கொண்டிருந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கேட்ட ஒரு சுத்தாங்கத்தை தெய்வம் கட்டளிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவரே எங்கட மத்தியிலே கடந்து வந்தீர் ஆண்டவரே. தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் நடந்த கூட்டத்தை இந்த மாலை கூட்டத்திலும் கூட தேவாவியானவரே எங்கட மத்தியில் இறங்கி வந்து எங்கட கூட்டத்தை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தவும் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும் உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவர் இந்த பிணைகாசும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான இருந்தார், ஒரு பக்தி வராக்கியுள்ளவர் வந்த ஆண்டவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பக்தி வராக்கமாயிருந்து கர்த்தாவே ஜனத்துக்கு வர வேண்டியதான ஆண்டவரே இந்த அழிவுக்கு அவனை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஜனங்களுக்காக பக்தி வராக்கியம் காட்டினது போல நாங்களும் பக்தி வராக்கியம் மாற்ற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தவும் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தாவே நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள பலியாய் ஜீவ பலியாய் எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பான பலியாய் எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தாவே. எங்களை தகன பலியா ஒப்புக் கொடுக்க, பாவ நிவாரண பலியா ஒப்புக் கொடுக்க, சமாதான பலியா எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதேசியபடியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே ஆண்டவரே எங்களை பலியாய் ஒப்புக் கொடுத்ததான எங்களை ஒவ்வொருவரை இந்த மாலை வேளையிலே கூட அபிஷேகித்தீர் ஆண்டவரே. வல்லவினால் நிறைத்தீர் ஒவ்வொருவரையும் கிருபையினால் அபிஷேகத்தினால் வல்லவினால் நிறைத்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய ஜீவியத்தை சுத்தவனாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதேசியம் கர்த்தாவே. எந்த விதத்திலையும் பரிசுத்தத்தின் கர்த்தாவே அந்நியமான காரியங்களை ஜீவியத்தில் வராதபடி எங்களுடைய கிரியலை நடக்கலை, எங்களுடைய பார்வையில செய்யல, எங்களுடைய வார்த்தையில எல்லாவற்றிலையும் கர்த்தாவே எங்களை பரிசுத்தமான மாற்றும்படியாக உம்முடைய கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் எங்களை ஆழமாய் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை காத்துக்கொண்டு ஜீவிக்க இன்னும் இருக்கிற கூட்டங்களில் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள உதவி எங்களை தாழ்த்துற வெறும் யாருக்கிறோம். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் தாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.